காய் நல்லா அந்த நெய்யிலே வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட போகிறோம். சிக்கன் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பிச்சு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாடை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 6 முட்டையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க சாப்பாடோட. அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். கிளறலன்னா உதிரி உதிரியாக வராது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸையும் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா பொல பொல பொலன்னு வரும். ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரைட் ரைஸை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். கடைசியாக 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சுலபமாக செஞ்சிடலாம்.